ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ தான் நாட்டு மாடுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியும். 2017 ஒரு மாடு வச்சிருக்கிற போது நாங்கள் வந்து எங்களோட கார் ஷெட்டில் கார் எடுத்து வெளியே நிறுத்திட்டு அங்கே ஒரு மாடு கட்டினோம். பால் பண்ணைக்கும் கோசாலாக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. என் பேர் பிரீதா மணிகண்டன். இங்கே சென்னையிலே தான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம். இப்போ 18 இயர்ஸ் ஆஃப் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ தான் நாட்டு மாடுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியும். ஸோ எங்களோட ஃபேமிலிக்காக ஒரே ஒரு நாட்டு மாடு வாங்கினோம். என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் இருந்தது பசு வச்சுக்கிறதுக்கு. குழந்தை வந்து ரொம்ப நாளாக ஒரு பெட்டு கேட்டுட்டு இருந்தா. அண்ட் எனக்கு வந்து சரி ஒரு ஹெல்த்தி மில்க் கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வாங்கினோம். மாடு வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே ஐடி பேக்ரவுண்டு, வில்லேஜ் பேக்ரவுண்டு எதுவும் இருக்கல. மாடு வளர்த்தவங்க ஃபேமிலியில் யாரும் இல்லைன்றதுனால. ஸோ இதை பற்றி கற்றுக்கணும்னு நிறைய இடங்களுக்கு போகும்போது தான் நான் நாட்டு மாடோட இம்பார்ட்டன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நிறைய லூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த நாட்டு மாடு இல்லாததுனால எவ்வளோ லூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லேருந்து, அதில் வர்ற ஆர்கானிக் ஃபுட்லேருந்து, நல்ல பால்லேருந்து அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், அதாவது நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள்லேருந்து எல்லாமே வந்து நாட்டு மாடு ஒரு சஸ்டைனபிள் ஃபேமிலியாக இருக்கிற விஷயத்த நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சிட்டோம். 2017 ஒரு மாடு வச்சுருக்கிற போது நாங்கள் வந்து எங்களோட கார் ஷெட்டில் கார் எடுத்து வெளியே நிறுத்திட்டு அங்கே ஒரு மாடு கட்டினோம். அப்புறம் அந்த மாடு கன்று வளர்ந்துச்சு, அடுத்து அது கன்று போட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு 2-3 மாடு வரைக்கும் எங்களோட ஷெட்டில் எங்களால் அக்காமடேட் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இடம் பற்றாமல் போச்சு. அப்போது அச்சரப்பாக்கத்தில் மாடு கொண்டு போய் வச்சோம். ஒரு 2018லலாம் பார்த்திங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் வச்சுருந்தோம். அங்கே என்ன சுச்சுவேஷனாக எங்களால் போய் அந்த மாடை பார்க்க முடியல, ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நாங்கள் பயிற்சிக்காக நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ மாடுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 3வது என்னென்னா பொதுமக்களுக்கு இதை பற்றி எங்களால் மெசேஜ் கன்வே பண்ண முடியல. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணோம், அதன் பக்கத்துலேயே ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்து அங்கே மாடுகள் வைக்க ஆரம்பித்தோம். அங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் வச்சுருந்தோம். அப்புறம் இந்த 2020 கோவிட் டைமில் எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அதம்பக்கம் வீடும் பத்தாத அளவுக்கு போயிடுச்சு, மாடுகள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். இந்த பள்ளிக்கரணையில் இந்த இடத்துல இப்போ 2 ஷெட்டு கட்டியிருக்கோம். இப்போ ஹானஸ்ட்லி பார்த்தா இந்த 2 ஷெட்டும் கம்ப்ளீட்லி ஃபுல் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம வந்து எங்கே மாடு வைக்கலாங்கிற அளவுக்கு நம்மளோட ஃபேமிலி வந்து பெருசாகிட்டு இருக்கு. முதல்ல ஒரு மாடு தான் வச்சுருந்தோம். அப்புறம் அந்த மாடு கறவை நின்னதுக்கப்புறம் எல்லாரும் என்ன நினச்சிக்காங்க, ஒரு மாடு இருந்தால் அது வந்து 365 நாளும் பால் கறக்கணும். பட் இது கன்றுக்குட்டிக்கு அளவாக பால் கறந்துட்டு இருந்தது. அப்புறம் அது கன்று வளர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பால் இல்லை. ஸோ திரும்பவும் எங்களுக்கு பேக்கெட் பாலுக்கு போகிறதுக்கு விருப்பப்படலைங்கிறதுனால இன்னொரு மாடு வாங்கினோம். அப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரீடை பற்றி தெரிஞ்சுக்கிற போதும் சரி இந்த ப்ரீடை வாங்கலாமே. அப்புறம் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு மாடு வந்து வெட்டுக்கு போகுது, அதை சேவ் பண்ணோம், அந்த மாதிரி விஷயங்கள். அந்த மாதிரி ஒருத்தங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எங்ககிட்ட மாடுகள் சேர்ந்துட்டே வந்தது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 60 பசுக்கள் மாதிரி ஆயிடுச்சு. பசு, கன்று, காளை எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த லெவலில் என் ஹஸ்பண்ட் என்ன ஆச்சுன்னா, ஹி ஹேட் டு டிசைட், இந்த மாட்டு பண்ணையை பார்க்கணுமா, பசுக்களை பராமரிக்கிறதா இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறதா அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் அவர் குவிட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல் டைம் அவர் வந்து பசு பராமரிப்பில் தான் இருக்கார். நான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. பால் வர்க்கம் இல்லாத மாடுகள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு பால் பண்ணை அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க வந்து கறவை இல்லாத மாடுகளை வச்சுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே கறவையில் மாடுகள் இருக்கணும். அட்லீஸ்ட் இவ்வளோ லிட்டர்ஸ் ஆகுது, ஒரு 10 லிட்டர் 12 லிட்டருக்கு கம்மியாக கறக்கிற மாடுகள் வச்சுக்க மாட்டாங்க. காளை கன்றுகளை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பால் பண்ணையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அது காளையாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் வயசான மாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து வெளியே கொடுக்கக்கூடாது, அதை நம்ம தான் கடைசி வரைக்கும் பராமரிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். அந்த முடிவு எடுத்ததுனால எங்களால் இதை வந்து பாலை வச்சு ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் இது வந்து ஒரு கோஷாலா கான்செப்டில் கொண்டு போயிட்டோம். ஆக்சுவலாக கோஷாலான்னா என்னென்னா, இப்போ நிறைய இடங்களில் வந்து இந்த பால் பண்ணைக்கும் கோஷாலாக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. பால் பண்ணைன்னா அவங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. பால் வர்க்கமான மாடுகள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் நிறைய கலப்பின மாடுகள் வச்சுருக்காங்க. அந்த பால் வர்க்கமான மாடுகளில் வந்து பால் இவ்வளோ 15 லிட்டர் 12 லிட்டர் 8 லிட்டர் 10 லிட்டர் ஏதோ ஒரு கணக்கு, அதுக்கு கம்மியாக கறந்துச்சுன்னா அதை வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அதுக்கு வயசாகிடுச்சுன்னா அதை வெட்டுக்கு கொடுத்துருவாங்க. காளை கன்று இருந்ததுன்னா அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா காளை வெறும் தீவனம் தான் சாப்பிடும். அது வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எதுவும் கிடைக்காது. முந்தியெல்லாம் வந்து ஏர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, வண்டி மாடு இருந்தது. இப்போ அதனால் யூஸ் இல்லை. அதனால் அதையும் கொடுத்துருவாங்க. வெறும்னா சினை ஊசி மூலமாகவே வந்து மாடுகளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான் வந்து டெய்ரி. அவங்க வந்து வெறும் பாலை மட்டும் ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக தான் பார்ப்பாங்க. ஆனால் கோசாலைன்னு பார்க்கும்போது அதை வந்து ஒரு உயிராக பார்க்குறவங்க. அதாவது இந்த மாடுனால நமக்கு எந்த பயனும் இல்லை, இது சினையே ஆக மாட்டேங்குது, இல்லை இந்த காளையாக இருக்குது. என்கிட்ட பார்த்தீங்கன்னா பல காளைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு வருமானம் கிடையாது நமக்கு, இருந்தாலும் அது ஒரு உயிர், அதை நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீவகாருண்யமாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணுற இடங்களுக்கு பேர் கோசாலைன்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் பேசிக் வித்தியாசம். ஸோ பால் இல்லாத மாடுகள் தான் நிறையா இருக்கும் கோசாலையில். கோசாலையிலையும் ஒரு பால் வரலாம்,
ஒரு 100 மாடுக்கு நார்மலாக வந்து ஒரு டைரி யூனிட்டாக இருந்தால் அவங்க ஒரு 400 லிட்டராவது மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் 100 மாடில் ஒரு 25லேருந்து 30 லிட்டர் தான் இங்கே வரும். ஸோ பாலும் தானே கறக்குறீங்க அப்படின்னு சொன்னால் பாலுக்காக நாங்கள் இதை நடத்தலை. இது வந்து ஒரு ஜீவகாருண்யம், அதில் ஒரு சில மாடுகள் கறவை இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து கோஷாலையோட கான்செப்ட். அதோட சாணத்தில் எங்களால் எவ்வளோ பொருட்கள் பண்ண முடியுமோ ஒரு 35 பொருட்கள் பண்ணுறோம். நான் வேரியஸ் பிளேசஸ் போய் ட்ரைனிங் எடுத்தேன். சேலம், காஞ்சிபுரம், கர்நாடகா, பூனே. சாணத்தில் பெயிண்ட் வரைக்கும் இப்போ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 5 கேட்டகரியாக ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். காஞ்சிபுரமில் பஞ்சகவ்யா பற்றி ஒரு மருத்துவம் இருக்குது. ஆயுர்வேதத்தில் பழங்கால மருத்துவ முறைகளில் பஞ்சகவ்ய மருத்துவம்னு ஒரு முறை இருக்குது. அந்த மருத்துவ முறை இப்போ ரொம்ப அழிஞ்சு வந்துருச்சு. ஸோ அந்த மருத்துவமும் படிச்சுட்டு இப்போ வந்து ஃபர்டிலைசர்லேருந்து மெடிசன் வரைக்கும் என்னெல்லாம் பஞ்சகவ்யத்தில் சாணத்தில் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து 2 பேருமே வேலையில் தான் இருந்தோம். மாடு வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் அவர் வேலையில் இருந்தார். இப்போவும் நான் கண்டினியூ பண்ணுறேன் ஒர்க்கை. இது வந்து நாட்டு மாடுங்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறையா அவங்களுக்கான எஃபர்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது. அவங்களே ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம மாடை கட்டி பிடிக்கும் போது நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது. நம்ம கேஜெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோட பசுவோட ஸ்பெண்ட் பண்ணும்போது எனர்ஜி கிடைக்குது. இப்போ என்னோட நிலைமை பார்த்திங்கன்னா நான் வந்து வேலைக்கும் போயிட்டுருக்கேன், குழந்தை வளர்க்கணும். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் மாடு வச்சுருக்கும் போது 3 வயதானவர்கள் இருந்தாங்க. எங்கள் தாத்தா, என்னோடய பாட்டி, என்னோடய அம்மா எல்லாமே வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவங்க. அதே மாதிரி வீட்டில் வைக்கிறதுக்குன்னு பெருசாக இடம் கிடையாது. எங்கள் கார் ஷெட்டை கன்வெர்ட் பண்ணி தான் கவு ஷெட்டாக மாற்றினோம். ஸோ யாருமே எனக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது அதனால் மாடு வைக்க முடியலன்னு சொல்லவே முடியாதுங்க. நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த குட்டை ரகங்கள்லாம் நான் பாப்புலரைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பைக் பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிடலாம். நீங்கள் நாய் மெயின்டைன் பண்ணுறதோட ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பண்ணணுங்கிற ஒரு பேஷன் மட்டும் இருந்தால் போதும். இடம் இல்லை எனக்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது, வீட்டில் வயசானவங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. இன்ஃபேக்ட் எங்களை பார்த்து மோட்டிவேட் ஆகி ரிட்டையர் ஆனவங்க, பேங்க்கில் இருந்து ரிட்டையர் ஆனவங்க 60 வயதுக்கு மேற்பட்டவங்கெல்லாம் வந்து இப்போ மாடை 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பராமரிச்சிட்ருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட 65 வயசு காலத்தில் இந்த 2 வருஷம் மாடு வச்சுருந்தது தான் ரொம்ப கோல்டன் பீரியடாக நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பசு வச்சுருக்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு எனர்ஜி அண்ட் மோட்டிவேஷன் கொடுக்குறது. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவு ப்ரெக்னன்சி டைமில் ஃபஸ்ட்டு ஒரு மாடு வந்தபோது கவு ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் அவ்வளோ பயந்தோம். அடிக்கடி வந்து எங்கள் டாக்டரை கூப்பிட்டு கேட்போம், டாக்டர் ப்ரெக்னன்சி கண்ணு போட்டுச்சுன்னா என்ன பண்ணணும். அப்போ அவர் சொல்லுவார், நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கங்க, அது கண்ணு போட்டுரும், என்ன பேர் வைக்கிறதுன்னு மட்டும் யோசிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார். உண்மையிலேயே அதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் போக ஒரு சில 1-2 இவ்வளோ 5 வருஷத்தில் மேபி ஒரு 3 ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டிருப்போம், அவ்வளோதான். ஏன்னா அந்த குட்டை ரகம் ஒன்று வாங்கினோன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குட்டை ரகம் வந்து அது கன்று ஈனும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. என்ன காரணம்னா நம்ம ஒரு ஆசைனாலையும் அன்புனாலையும் அதுக்கு கொஞ்சம் உணவு நிறைய கொடுத்து அது உள்ளே இருந்த கன்று நல்லா வளர்ந்து அது வெளியே வரதுக்கு சிரமப்பட்டுது. பட் நம்ம அதை ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்க ஆரம்பிச்சு என் ஹஸ்பண்ட் அதோடய பழகினால டெலிவரி அவர் தான் பார்த்தாரு. கண்ணை வந்து மாடுலேருந்து டெலிவரி எடுத்து கயிறு கட்டி இழுத்து அதை பண்ணுறது வரைக்கும் அவர் பண்ணார். ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பண்ண வேண்டியிருக்காது. இந்த ஒரு சில சுச்சுவேஷனில் மட்டும் 1 in 100 இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம். பட் இது நார்மலி ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் தான். இவ்வளோ பெருசானாலும் எங்களுக்கு பால் வரல அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி நாங்கள் வந்து சாணத்தை வச்சு தான் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 வருஷத்தில் நான் வந்து மாடை பற்றி நிறையா கற்றுன்றதை தவிர சாணத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றியும் நிறையா கற்றுருக்கோம். அதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுல இப்போ 2022 அந்த ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்.